मेहता का उल्टा चश्मा। என்ன பேப்பர் படிக்க விடுறியா? கவனமா பாருங்க. என்ன பாருங்க. இன்னைக்கு உங்களுக்காக என்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி இருக்கு, அதுக்கப்புறம் கெட்ட செய்தி ஒண்ணு இருக்கு. முதல்ல உங்களுக்கு எந்த செய்தியை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு? முதல்ல கெட்ட செய்தி என்னன்னு சொல்லு. சரி சொல்றேன். கெட்ட செய்தி என்னன்னா, இப்ப உங்க ஏரியாவுல சங்கு மங்குன்னு 2 திருடங்க நுழைஞ்சிருக்காங்க. ஆமா, நீங்க கேட்ட இந்த எல்லா செய்தியுமே உண்மைதான். உங்க ஏரியாக்குள்ள 2 புத்திசாலித்தனமான திருடங்க நுழைஞ்சிருக்காங்க. கவனமா இருங்க. உங்க கவனம் கொஞ்சம் சதறனாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. சரி, நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி 8ல இருந்து 10 வரைக்கும் உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு லைட் கூட எரியாது. ஆனா வீட்ல இருக்கிற மீட்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை ஏன்பா நல்ல செய்தின்னு சொன்ன? ஆனா இது திருடங்களுக்கு நல்ல செய்தி தானே. என்னப்பா நான் சொல்றது? சரி, இப்ப நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. கேமராமேன் கண்ணாயிரம் கூட இருந்து விடை பெறுவது உங்கள் ரிப்போர்ட்டர் சன்னாட்டா. கெட்ட செய்தி சொல்லிருக்கேன், ஜாக்கிரதையா இருங்க. ஏய், இது உண்மையிலேயே நல்ல விஷயம். நான் இப்ப ஜாலியா விளையாட போறேன். ஏய், கரெக்டா 8 மணிக்கு கரண்ட் போகணும் நியூஸ்ல சொன்னாங்க. ஆமாப்பா, அதனால தான் இன்னைக்கு நாங்க சீக்கிரமா சாப்பாடு சாப்பிட்டோம். அடடா, இங்க ஒரே கொசு தொல்லை தாங்க முடியலையே. இதோ கரண்ட் போயிடுச்சு. அதே மாதிரி நான் அடிச்ச 6ல பால் காணாம போயிடுச்சு. அட என்னப்பா, இன்னும் நீங்க கொசுவை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொறுமையா அவசரப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். டப்பு, இருட்டுல யாராவது கிரிக்கெட் விளையாடுவாங்களா? அப்ப நாங்க வேற என்னப்பா விளையாடுறது? ஏய், இங்க பாருங்க பசங்களா, எங்க காலத்துல எல்லாம் கரண்ட் போச்சுன்னா நாங்க திருடன் போலீஸ் விளையாட்டு தான் விளையாடுவோம். ஆனா நாங்க போலீஸ் திருட விளையாட்டு தான் விளையாடுவோம். நல்ல ஐடியா கொடுத்தீங்க பீடே அங்கிள். அப்பா, தாத்தா, போப்பட் அங்கிள், ஆத்தி அங்கிள், வாங்க நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடலாம். வாங்க விளையாடலாம். ஆமாமா, வாங்க வாங்க. போலீஸை பார்த்தா யார்தான் பயப்பட மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அதாவது நான் போலீஸா வேஷம் போட போறேன்ல. இல்ல போலீஸ் வேஷம் நான் தான் போட போறேன். இல்ல நான் தான் போலீஸ் வேஷம் போடுவேன். இல்ல நான் தான் போலீஸ் ஆக போறேன். நான் தான் போலீஸ் ஆவேன். நான் தான் போலீஸ் ஆவேன். நான் தான் போலீஸ். நான் தான் போலீஸ். அங்கிள், நீங்க எல்லாரும் திருடனா மாறுங்க. நாங்க பசங்க எல்லாரும் போலீஸா மாதிரி உங்களை பிடிக்கிறோம். அதுவும் கையும் களவுமா. இதுவரைக்கும் என்ன பிடிக்க எந்த ஒரு போலீஸும் பிறக்கவே இல்ல. எதுக்கு உங்களை பிடிக்கல? ஏன்னா இதுவரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதில்லை, அதான் காரணம். அப்பா, நாங்க எல்லாம் 10 வரைக்கும் எண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரி, கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஆனா நீங்க முழுசா 10 எண்ணணும். நோ சீட்டிங். 1 2 3 4. இல்ல அவசரப்படாதீங்க. 5 6 வரலாமா? இல்ல இன்னும் நேரம் இருக்கு. 9 10. இதோ வந்துட்டோம். வாங்க போலீஸ். வா நண்பா வா. சத்தம் போடாம வா.
இது வரைக்கும் நம்ம 2 இடத்துல திருடிட்டோம். இப்ப நம்ம 3வது இடத்துல திருட போறோம். அச்சோ, என்னுடைய பை ஃபுல்லாவே ஆக மாட்டேங்குது. என் பை ஃபுல்லானாதான் என் மனசும் ஃபுல் ஆகும். வா போலாம். சரி சரி மங்கு, அங்க பாரு. மொத்த சொசைட்டியும் நம்மள வரவேற்கிறதுக்காக எப்படி இருட்டா இருக்கு பாத்தியா? ஆனா அதெல்லாம் சரி, நம்மள வர வைக்கிறதுக்கு ஒரு ஆளையும் காணமேப்பா. ஹலோ, நான் சங்கு வந்திருக்கேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வெளியில தான் இருட்டா இருக்குன்னு பார்த்தா உன் மண்டைக்குள்ளேயும் இருட்டா தான் இருக்கு. லைட்டை ஆன் பண்ணு. அது சரிப்பா, லைட் எங்கப்பா இருக்கு? நான் சொல்றத கவனமா கேளு நண்பா. நம்ம ஒண்ணு இங்க விருந்தாளியா வரல, நம்ம உள்ள திருடுறதுக்காக போறோம். என்ன புரிஞ்சதா? அப்படின்னா நம்மள வரவேற்க யாரும் வர மாட்டாங்களா? நான் உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நீ பேசாம ஒரு வேலை பண்ணு, என்ன மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. ஓகே? எல்லாம் புரிஞ்சிடுச்சு பாஸ், என்ன ஃபாலோ பண்ணுங்க. இவன் சரியான இம்சையா இருக்கானே. இன்ஸ்பெக்டர் கோகி, அப்புறம் இன்ஸ்பெக்டர் கோலி. நமக்கு ஒரு டிப் கிடைச்சிருக்கு. ஒரு பயங்கரமான திருடங்க நம்ம சொசைட்டிக்குள்ள வந்திருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம அவங்களை எப்படியாவது புடிச்சே தீரணும். பாத்தீங்களா பாஸ், நம்மள வரவேற்க ஆளுங்க கூட வந்துட்டாங்க. மூளை இல்லாத மரமண்டா. இவங்க மட்டும் இன்னைக்கு நம்மள வரவேற்றாங்கன்னு வையே, அப்புறம் நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகவே முடியாது. புரியுதா? ஏன், நம்ம சாப்பிடறதுக்கு அவ்வளவு கொடுப்பாங்களா? ஆஹா, குடுப்பாங்க. கைய வச்சு முகத்துல நல்லா குடுப்பாங்க. ஒழுங்கு மரியாதையா நாம ஒளிஞ்சுக்கலாம். வா. இதோ இங்க இருக்காங்க, புடிங்க இவங்களை. இருட்டுல ஓடாதீங்க பசங்களா, அடிபட்டுற போகுது. புரிஞ்சுது தாத்தா. சரி, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? சத்தம் அங்க இருந்து தான் வருது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் கோகி, அப்புறம் கோலி, நீங்க 2 பேரும் மேல போய் பாருங்க. எஸ் சார். ஆமா, இந்த ஹாத்தி அங்கிள், போப்பட்லால அங்கிள் கொஞ்சம் தலைகீழ ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்க கொஞ்சம் இல்ல, இவங்க பூராவே தலைக்கீழ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சோனு, உடனே இவங்களை கைது பண்ணுங்க. திருடுங்க, திருடுங்க, புடிங்க, புடிங்க, தப்பிச்சு போறாங்க. புடிங்க, தப்பிச்சு போறாங்க, புடிங்க. அம்மா, யாரு நீ? ஒழுங்க மரியாதையா சொல்லு. முதல்ல நீ யாரு? அது வந்து நான் திருடன். புரிஞ்சிருச்சு. என் கூட எப்பவும் சுத்துவானே அந்த மங்கு கிடையாதுல்ல? இல்ல, நான் தான் அந்த மங்கு. என்ன எல்லா திருடர்களுக்கும் நல்லா தெரியும். ஆமா, இது மட்டும் சங்குக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன நிச்சயமா பாராட்டுவான். அட இங்க பாரு, நான் தான் சங்கு. நான் கண்டிப்பா சந்தோஷம் அடைய மாட்டேன், அப்புறம் பாராட்டவும் மாட்டேன். ஏன் சங்கு? ஏன்னா இது வரைக்கும் நம்ம 2 இடத்துல திருடிட்டோம். இப்ப நம்ம 3வதா திருட போறோம். அச்சோ, என்னுடைய பை ஃபுல்லாவே ஆக மாட்டேங்குது. என் பை ஃபுல்லானாதான் என் மனசும் ஃபுல் ஆகும். புரிஞ்சுதா? இப்ப நம்ம வேலையை பார்ப்போமா?
அட்ரா சக்க டூத் பிரஷ் சுட்டிட வேண்டியதுதான். பல்லு விளக்கி பல மாசம் ஆகுது. பேஸ்டியே எடுத்துக்கலாம். நீங்க இங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெளியே வாங்க. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் கையை தூக்கிட்டு வெளியே வாங்க. இனிமே ஒளியறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல நண்பா, புரிஞ்சுக்கோ. வெளியில வா சங்கு, நம்ம 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா, உங்க 2 பேருக்கும் என்னாச்சு அங்கிள்? மாவு மூட்டையில விழுந்துட்டீங்களா? அட மரமண்ட, ஏன் இப்ப சிரிக்கிற? அது என்னன்னா, இந்த போலீஸ் குள்ளமாயிட்டானா இல்ல நாம ஹைட் ஆயிட்டோமா? தயவு செய்து லைட் அடிக்காதீங்க குள்ள போலீஸ். எனக்கு வயசானதுனால கண்ணு கூசுது. ஆமா, நீங்க யாரு? சங்கு மங்கு. இவன் தான் சங்கு, நான் தான் மங்கு. சங்கு மங்குன்னு பேர் கொண்ட 2 திருடங்க உங்க ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் உண்மையான திருடங்க. காலையில நியூஸ்ல சன்னாட் அங்கிள் உங்களை பத்தி டிவில சொன்னாரு. ஆஹா, கண்டிப்பா உன்னோட ஞாபக சக்தியை பாராட்டியே தீரணும். கண்டிப்பா என்ன இதுக்காகவும் பாராட்டுவீங்க அங்கிள். திருடங்க திருடங்க. சங்கு, அவன் என் பண முட்டைய கொண்டு போயிட்டான். முதல் தடவையா திருட கிட்ட இருந்த திருடிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அழுகை நிறுத்திட்டு அவனை போய் பிடிக்கலாம். வா வாங்க அங்கிள் வாங்க. சில சமயம் டப்பு திருடங்களை துரத்துவான், இல்ல திருடங்க டப்புவ துரத்துவாங்க. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்பா, தாத்தா, ஆத்தி அங்கிள், சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்க. உண்மையான திருடங்க வந்துட்டாங்க. டேய் மகனே, சீக்கிரம் வெளியே வாடா. சொசைட்டிக்குள்ள திருடன் வந்துட்டானா. அட என்னப்பா நீங்க தப்பு சொல்றத அப்படியே நம்புறீங்களே. நம்மள பிடிக்கிறதுக்காக அவன் திட்டம் போடுறான். அப்படியா? இந்த பசங்க நம்ம கண்ணுல மண்ணத்தி விட்டு எங்க போனானுங்க? வா, நம்ம அவனுங்களை தேடி கண்டுபிடிப்போம். இந்த தடவை பின் வழியா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். ஹலோ அங்கிள், பின் வழியா வந்தீங்களா? இப்ப பின்னாடியே போங்க. சங்கு, அங்க பத்தியா கயிறு? வா நண்பா, இது வழியா நம்ம மேலே ஏறி போவோம். இன்ஸ்பெக்டர் கோகே, ஜம்ப். இன்ஸ்பெக்டர் கோலி, ஜம்ப். இடுப்பு போச்சே. ஆஹா, இந்த பசங்க நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுறானுங்களே. எப்படி அவங்க கிட்ட இருக்கிற நம்ம பண மூட்டை எடுத்து மிஷனை கம்ப்ளீட் பண்ண போறேன்னு தெரியலையே. சரி போலாவா?
நம்மளோட பண மூட்டை. வேணுமா? ஆமா குட்டி பையா. வந்து எடுத்துக்கோங்க. வா போலாம். அடடா, என்ன அருமையான வாசனை வருது. முதல்ல சாப்பிடுவோம். ஆஹா, என்னப்பா பண்ற? கண்ணி எரியுதே, சச்சோ, கண்ணி எரியுதே. மங்கு, இந்த தடவை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே மங்கு. இது நிக்கவே மாட்டேங்குதே. Come on, Tapu Army. Next plan. சங்கு, என்ன காப்பாத்து, காப்பாத்து. நான் உன் பின்னாடி தானே வந்துகிட்டு இருக்கேன். நான் எங்க உன்னை காப்பாத்துறது? Team charge. சீக்கிரம் ஓடி போயிடலாம். காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. நாம இன்னைக்கு தோத்து போயிட்டோம். ரொம்ப சரியா சொன்ன. சின்ன பசங்கன்னு நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. அட, இந்த கொசுங்க அப்பாவை விடாது போல இருக்கே. என்னையா அடிக்கிறியா? இது ரொம்ப பெரிய சீட்டிங் ஜெட்டாலால். இனிமே நம்ம பசங்க கூட விளையாடவே கூடாது. நான் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருமே வந்து என்ன கண்டுபிடிக்கவே இல்ல. டாப்பு! இங்க பாருங்க பசங்களா, நீங்க யார் கூட திருடம் போலீஸ் விளையாடிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க எல்லாரும் இங்கத்தானே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். உண்மையான திருடங்க கூட விளையாடணும்ப்பா. அப்படின்னா அவங்க உண்மையான திருடங்களா? அட, இந்நேரம் என் வீட்டை மொத்தமா தொடச்சி எடுத்திருப்பாங்களே. இப்ப என்ன பண்றது? அவங்களை எப்படி பிடிக்கிறது? யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டப்புவோட போலீஸ் டீம் அவங்கள புடிச்சது மட்டும் இல்ல, அவங்க திருடின எல்லா பொருளையும் நாங்க திருப்பி வாங்கிட்டோம். எல்லாரும் கவனமா பாருங்க. என்ன இல்ல, இந்த தைரியசாலியான குழந்தைங்களை பாருங்க. இவங்களோட தைரியத்தினாலதான் இன்னைக்கு ரொம்ப திறமையான 2 திருடங்க பிடிபட்டு இருக்காங்க. கேமராமேன் கண்ணாயிரத்தோட சேர்ந்து கிட்ட